என் அன்பு குழந்தையே, அவசரப்பட்டு இந்த பிரித்யங்கரா என்னை இன்று தள்ளிவிட்டு விடாதே. என் பிள்ளையே, நாளைய விடியலில் உன்னுடைய வேண்டுதல் ஒன்று நிச்சயமாக பலிக்கப் போகின்றது. நடக்கவிருக்கின்ற உண்மையை முன்கூட்டியே உனக்கு எடுத்துச் சொல்ல இந்த அம்மா வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்றால் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற அதிசக்தி வாய்ந்த விஷயங்கள் என்ன என்ன என்பதனை நீ நன்றாக உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது நிச்சயமாக நம்பிக்கை அதிகரிக்கும். இந்த பிரித்யங்கரா காரணமில்லாமல் உன்னிடத்தில் எதையும் கொண்டு வருவது கிடையாது. இன்று அம்மா இந்த சொல்கின்ற வாக்கு நடக்குமா நடக்காதா என்கின்ற சந்தேகம் உனக்கு நிச்சயமாக வேண்டாம். ஏனென்றால் என் பிள்ளை, இந்த தாயானவள் எனக்கு தெரியாத விஷயமா? உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று நான் அறியாத விஷயமா? நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இதனை நிறைவேற்றி கொடுக்கத்தான் உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எத்தனையோ தடங்கல்கள் உனக்கு வரும், எத்தனையோ பிரச்சனைகள் வரும், எத்தனையோ எதிரிகள் இடைமறித்து நிற்பார்கள். எல்லாவற்றையும் தாண்டித்தான் நீ இந்த நிலைக்கு வந்திருக்கின்றாய். எல்லாவற்றையும் தாண்டித்தான் உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை அடைவதற்கான முயற்சிகளை நீ செய்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய இந்த கடின உழைப்பு இந்த பிரித்யங்கரா என்னை எப்பொழுதோ உன் மீது அன்பினை அதிகரிக்கச் செய்து விட்டது. நான் உன் மீது கொண்ட அன்பின் காரணமாக உன் வாழ்க்கையில் நடத்தவிருக்கின்ற பல நல்ல விஷயங்களை உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுத்து விடத்தான் போகின்றேன். எந்த நேரத்திலும் உனக்கு கஷ்டங்கள் ஏற்படாதபடி இந்த பிரித்யங்கராவின் கண் பார்வையில் இனி நீ எப்பொழுதும் இருக்கப் போகின்றாய். அம்மா எந்த நேரத்திலும் உன்னை விட்டு விலகி இருக்க மாட்டேன். என் பிள்ளையே, என்னுடைய கண் பார்வையில் நீ இருக்கப் போகிறாய் என்றால் இந்த நொடி நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இனி ஒருபொழுதும் தெரிந்தும் தெரியாமலும் கூட எந்த ஒரு தவறுகளையும் வாழ்க்கையில் செய்யக்கூடாது. தெய்வம் நேரடியாக உன்னை தன் கண் பார்வையில் வைத்து விட்டது என்றால் நிச்சயமாக என் குழந்தை இனிமேலாவது தன்னுடைய வாழ்க்கையில் தான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் சிறிது கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். ஏனென்றால் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் சில நேரங்களில் உன்னை தவறான பாதையை நோக்கி நிச்சயமாக அழைத்துச் செல்லும். தவறான விஷயங்களை நோக்கி உன்னை அழைத்து செல்ல முற்படும். நீ செய்கின்ற சரியான செயலை கூட தவறானதாக்கி உன்னை வேறு பாதைக்கு அழைத்துச் செல்லும். அப்படி அழைத்துச் செல்ல முயற்சிகள் செய்யும் பொழுது என் குழந்தை, நீ உன்னுடைய வாழ்க்கையில் சரியான பாதையில் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது மனம் கலக்கமடையாமல் நேராக சென்று கொண்டிருக்க வேண்டும். நாம் செய்வது சரி, நாம் சென்று கொண்டிருக்கின்ற பாதை சரி, நாம் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சரி என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை அதை நீ சரியாக செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த பிரித்யங்கரா என்றென்றும் உன்னோடு இருப்பேன். அம்மா இருப்பதை உணர்ந்து விட்ட பிறகும் தேவையில்லாத இந்த மனிதர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளுக்குள் நீ சிக்கிவிடக்கூடாது. எல்லாமே உனக்கு சந்தோஷமாகத்தான் நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீ வாழ வேண்டும். என்றென்றும் தெய்வத்தின் அன்பையும் அருளையும் பெற்று கொண்டிருக்கின்ற என் குழந்தைக்கு ஒரு பொழுதும் தெய்வம் எந்த வகையிலும் கெடுதல்களை செய்துவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கை வேண்டும். மற்றவர்களின் பேச்சினை நாம் கேட்கக்கூடாது. மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டு நாம் தவறான பாதைக்கு எப்பொழுதும் செல்லக்கூடாது. சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம் வாழ்க்கையில் நமக்கான நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் எப்பொழுதும் என் பிள்ளை உனக்குள் இருக்க வேண்டும். இந்த பிரித்யங்கராவினுடைய அன்பு கிடைப்பது என்ன அத்தனை சாதாரணமான விஷயமா? இல்லை இல்லை என் பிள்ளையே, அம்மா அத்தனை எளிதாக யாருக்கும் எந்த வாக்கும் கொடுப்பதும் இல்லை. எந்த ஒரு பிள்ளையை தேடி நான் செல்வதும் இல்லை.
உன்னை தேடி இந்த நொடி நான் வருகிறேன் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் தர நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனை பெரியது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன் வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு மிக பெரியதாக்கி சரி செய்து கொடுக்கப் போகின்றேன். இது நாள் வரையிலும் நீ அடைந்த கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு பதிலை தரப்போகின்றேன். நீ நீண்ட நாளாக வேண்டி நின்ற விஷயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நிறைவேறப் போகின்றது. உனக்கு நல்ல பலனை அது கொடுக்கப் போகின்றது. நல்ல நேரம் என்ற ஒன்று என் பிள்ளைக்கு வந்து விட்டது என்பதனை உணர்த்தப் போகின்றது. என்ன நடக்கின்றது வாழ்க்கையில் என்று உணராமல் நீ தவிக்கின்ற நேரங்கள் எல்லாம் மாறி இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரமும் ஆரம்பிக்கப் போகின்றது. என் பிள்ளையே, மனதில் இருக்கின்ற கலக்கங்களை போக்கு. தேவையில்லாத மனிதர்கள் கொடுக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை உனக்குள் இருந்து நீக்கு. யாரோடு பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதில் எப்பொழுதும் கவனமாக இரு. அதிகமாக நீ பேசுவதனாலும் தேவையற்ற வார்த்தைகளை உதிர்ப்பதனாலும் தான் இவர்களிடத்திலிருந்து தேவையற்ற பேச்சுக்களுக்கு நீ ஆளாகி நிற்கின்றாய். என் பிள்ளையே, ஒரு விஷயம் எப்பொழுதும் கவனத்தோடு இரு. ஒருவரிடத்தில் எதை பற்றி பேசச் செல்கின்றாயோ அதை பற்றி பேசிவிட்டு அத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். நீ அதிக நேரம் எடுத்துக்கொண்டு அவர்களிடத்தில் பேச பேச அவர்கள் தேவையில்லாமல் உன்னுடைய வாயிலிருந்து வார்த்தைகளை பிடுங்க தொடங்கி விடுவார்கள். நீ என்ன சொல்கிறாய், ஏது சொல்கிறாய் என்பதனை கேட்க தொடங்கி விடுவார்கள். அப்படி உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை இவர்கள் அதிகமாக கேட்க தொடங்கிவிட்டார்கள் என்றால் என் பிள்ளையை, அதன் பிறகு உனக்கு அவர்கள் குழி தோண்ட தொடங்கி விடுவார்கள். இந்த பிரத்யங்கரா சொல்வது உனக்கு புரிகின்றதா? என் பிள்ளையே, நீ ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய செய்ய இவர்கள் உனக்கு மற்றவர்களிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லி அவப்பெயர் வாங்கி கொடுக்க துணிந்து விடுவார்கள். அதனால் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையை சுற்றி உன்னிடத்தில் பேசுகின்ற மனிதர்களிடம் சற்று கவனமாகவே நீ பேச வேண்டும். இவர்களுக்கு பயப்படச் சொல்லவில்லை. நீ பேசுகின்ற வார்த்தைகளை இவர்கள் தவறாக திரித்து பேச வாய்ப்புகள் அதிகம். அதற்காகத்தான் சற்று கவனமாக இரு என்று அம்மா சொல்கின்றேன். இந்த பிரத்யங்கரா உன் வாழ்க்கை முழுமைக்கும் இருந்துவிட்ட பிறகு உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் உனக்காக ஓடி வந்து நிற்க இந்த தாயானவள் நான் நிற்கும் பொழுது இந்த மனிதர்களினோடு உனக்கான பேச்சுக்கள் தேவையில்லை என்றுதான் சொல்கின்றேன். காரணத்தோடு பேச வேண்டும். காரணம் முடிந்தவுடன் என் பிள்ளை நீ பேசுவதை நிறுத்தி விடுவது மிகவும் நல்லது. எல்லோருமே ஒவ்வொரு காரணத்திற்காகவும் தன்னுடைய தேவைக்காகவும் தான் மற்றவர்களை பயன்படுத்தி கொள்கின்றார்கள். இந்த உலகத்திற்கு ஏற்றார் போல இனி நீயும் மாறிவிட வேண்டும். யாருக்கும் எந்த துரோகமும் செய்ய வேண்டாம். யார் வாழ்க்கையையும் கெடுக்க வேண்டாம். தேவையில்லாமல் யாரையும் கண்ணீர் சிந்த வைக்க வேண்டாம். இது போன்ற விஷயங்களை மட்டும் செய்யாமல் உனக்கான காரியம் என்றால் மட்டும் ஒருவரோடு பேசிவிட்டு விலகிச் சென்று விடு. இல்லை என்றால் உன்னை ஏமாளியாக்கி மற்றவர்கள் முன்னிலையில் கோமாளியாக நிறுத்தி வைக்க இவர்கள் எல்லாவற்றையும் செய்து விடுவார்கள். ஏற்கனவே செய்த முட்டாள்தனத்தினால் அடைந்த கஷ்டங்கள் எல்லாம் போதும். இதற்கு மேலும் இந்த கஷ்டங்களை தொடர நினைக்காதே. இதற்கு மேலும் உன் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் நடக்காமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் இனி உன்னை சூழ்ந்து உனக்கானதாக மட்டுமே இருக்க வேண்டும். சுற்றி இருக்கின்ற இவர்களுக்கெல்லாம் எந்த பதிலையும் தர வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு தெய்வத்தின் அன்பை பெற என்ன தகுதி நமக்கு இருக்கின்றது என்பதனை உணர்ந்தால் நிச்சயமாக தெய்வம் உன்னோடு இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். மற்றவர்களுக்கு தெரியாது, ஆனால் உனக்கு தெரியும் அல்லவா? எந்த அளவிற்கு தெய்வத்தின் நம்பிக்கையை நாம் பெற்றிருக்கின்றோம், நாம் எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? அதை மட்டும் தெரிந்து கொண்டு என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருந்து விட்டாலே போதும். எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் இந்த சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும். எந்த நேரத்தில்
நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும். தெய்வத்தின் அன்பு நம்மோடு இருக்கும் வரை நம்மால் யாரும் எதையும் செய்துவிட முடியாது என்பதனை உணர்ந்து என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் தானாகவே நிறைவேறத் தொடங்கிவிடும். வெற்றியோடு வந்த இந்த பிரத்யங்கரா உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பாள் என்பதனை மட்டும் நீ நம்பினால் போதும். ஆடி மாதம் தொடங்கிவிட்டது. இனி என் பிள்ளைக்கு எல்லாமும் வெற்றி முகம்தான். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.